வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நான் போன வீடியோவில் டிஎன்பிசியை பற்றி நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் சொன்ன மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு பேங்க் எக்ஸாம் வரும்போது அதோட நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் பார்க்குறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் போட்டுக்கிறது நல்ல ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்பிஓ ஆஃபீஸர்ஸ், எல்பிஓ அதாவது பேங்க் ஆஃப் பரோடாவில் எல்பிஓக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது அந்த நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா இப்போ 18/8 போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக இது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா அதோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரேடு பார்த்திங்கன்னா ஜேஎம்ஜே கிரேடு ஸ்கேல் 1. டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 2482. மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 21, மேக்ஸிமம் 30. ஸோ கம்யூனிட்டி வச்சு உள்ள அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன். இதில் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதில் சர்டிஃபிகேஷன் மெயினாக கொடுத்துருக்காங்க. என்ஐஎஸ்எம் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுபோக 1 இயர் வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃபீஸராக இருந்திருக்கணும். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்கில் ஒரு இதில் ஆஃபீஸராக இருந்திருக்கலாம். 1 இயர்க்குள்ளது போட்டிருக்காங்க. ஸோ லோக்கல் பேங்க் ஆஃபீஸருங்கிறனால கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் வந்து நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும். ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு. ஸோ நான் கொஞ்சம் அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதேமாதிரி யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாதுங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேங்க் ஆஃப் பரோடாவில் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கவங்க பண்ண முடியாது. அதேமாதிரி லாஸ்ட்டு 3 இயர்ஸில் இது பண்ணவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ். ஸோ இதில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 128 வேகன்சிஸ் இருக்குது. ஒரு கம்யூனிட்டி பேஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி 52, எஸ்சி/எஸ்டி வந்து 20, அப்புறம் 8, 36, இடபிள்யூஎஸ் வந்து எக்கனாமிக் செக்ஷன் வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சியோட டீட்டெயில்ஸ் அதுதான். ஸோ நம்ம வந்து என்ன மெயின் கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்லி ஒன் ஸ்டேட், ஃபார் ஒன் ஸ்டேட் ஒன்லி. அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண முடியுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து ஒரு இது மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ ஓபிசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா க்ரீமி லேயரில் இருந்தால் தான் அது வந்து நம்ம ஓபிசி க்ரீமி லேயர் கேட்டகரியில் வரும். க்ரீமி லேயருங்கிறது பார்த்திங்கன்னா ஆனுவல் இன்கம், ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 8 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா க்ரீமி லேயர் வாங்கிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே இருக்கும், கவர்மெண்ட் ஸ்டாஃப் சேலரி அதிகம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஓபிசியாக இருந்தாலுமே ஜென்ரல் கேட்டகரியில் தான் அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லி நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி/எஸ்டிக்கு வந்து 5 years கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ டிசபிலிட்டி இருக்கவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எல்லாமே அந்தந்த டீட்டெயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் விஷுவலி இம்பேர்டு. ஸோ ஸ்கேல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் அதுக்கு முக்கியமாக கொடுத்துருக்காங்க. வித்தின் த போஸ்ட் ஃபார் விச் தே அப்ளை ஃபார் த ஃபஸ்ட் 12 years ஆஃப் தி சர்வீஸ் அப் டு தி ப்ரொமோஷன். ஸோ வித்தின் த ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 48,480 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 7 ஸ்லாபுக்கு அவங்களுக்கு 2000 ஆட் ஆகும். 7 ஸ்லாப் கம்ப்ளீட் ஆகும்போது 62க்கு போயிடுவாங்க. அதில் வந்து 2 ஸ்லாப் ஆட் ஆகும். 2 ஸ்லாபுக்கு ஆட் ஆகும்போது 67 போவாங்க. அந்த மாதிரி கண்டினியூவாக அந்த இதில் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ 48லேருந்து 48,480 இருக்கும்போது இதில் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு 2000 இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இப்படி 7 இயர்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ இந்த 7 இயர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் இந்த ஸ்லாபுக்கு போவாங்க. அடுத்து 2 இயர்ஸுக்கு இந்த ஸ்லாப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி. ஸோ ப்ரொபேஷன் பீரியட் 1 இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயருக்கு அப்புறம் நம்ம பேஸ்ட் ஆன் சர்வீஸ் வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதில் மெயினாக இன்னொரு விஷயம்னா சர்வீஸ் பாண்டுக்கு. ஸோ அதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டு கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் பாண்டுன்னு சொல்லிட்டு. அதாவது மினிமம் 3 years வந்து அவங்க ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைங்கிற பட்சம் கிராஸ் பே, அது கிராஸ் பேயோட 3 months சேலரி வந்து நம்ம கொடுக்கணும். நாட் எக்ஸீட் 2 lakhs. அதாவது இன்கேஸ் நம்ம ரிலீவ் ஆகிறோம் அப்படின்னா 3 yearsக்கு முன்னாடி ரிலீவ் ஆகிறோம் அப்படின்னா 3 months ஆஃப் இது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. 3 months ஆஃப் கிராஸ் சேலரி கொடுக்கணுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு தான் நம்மளை கஷ்டப்படுறோம். உள்ளே ஜாயின் பண்ணிட்டோன்னா அடுத்தது அங்கேயே நம்ம ப்ரொமோஷனில் அடுத்த லெவல் போய்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க டிகிரி குவாலிஃபிகேஷனுக்குள்ளது தான்.
ஸோ பார்த்திங்கன்னா கால்குலேஷன் எப்படி பண்ணணும் பர்சன்டேஜுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் இன்ஜினியரிங் டிகிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிஜிபிஏ வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கு கால் பண்ணும்போது பர்சன்டேஜாக மாற்றிக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அதில் கிரேட்ஸ் கொடுப்பாங்க, பட் அதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1/8 படி அந்த டேட்டா படி தான் நம்ம எல்லா கால்குலேஷனும் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதில் குவாலிஃபை ஆகிறவங்க அடுத்த லெவல் போவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், பேங்கிங் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே 30 கொஸ்டின்ஸ் தான். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ். ஸோ ஈச் 30 மினிட்ஸ் கொடுத்திங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ மற்றது எல்லாமே பைலாங்குவேஜ் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் இது இங்கிலீஷ் சேர்ந்து தான் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பைலாங்குவேஜில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, இதில் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் கொடுத்துருக்காங்க பைலாங்குவேஜில். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இது மெயின் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து ஒன்லி குவாலிஃபைங் தான் நேச்சர். அதாவது குவாலிஃபை ஆகிருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும். பட் மெரிட் லிஸ்ட்டில் இங்கிலீஷை சேர்க்க மாட்டாங்க, மீதி உள்ள 3 செக்டர் தான் சேர்ப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து எப்போ மாதிரி பெனால்ட்டி இருக்கும், தப்பான கொஸ்டின்ஸுக்கு 0.25 இருக்கும், தப்பான ஆன்சருக்கு 0.25 டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர், விருதுநகர், தஞ்சாவூர், கடலூர், கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாமக்கல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ பெரிய ட்ராவல் பண்ணுறதுக்கு பெரிய இது இருக்காது. அதே மாதிரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கெல்லாம் கேப்சர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பயோமெட்ரிக் கண்டிப்பாக கேப்சர் பண்ணுறதை போட்டிருக்காங்க எக்ஸாம் அங்கே அட்டன் பண்ணும்போது. ஸோ எங்கெங்கெல்லாம் வேணும்னு நடக்கும்னு போட்டிருக்காங்க. பிஃபோர் த ஆன்லைன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செலெக்ஷன் ஆகிற போது, பேங்கில் ஜாயின் பண்ணும்போது, அதே மாதிரி வேறு எந்த சமயம் பேங்க் டிசைட் பண்ணும்போது எப்போனாலும் எடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி மற்றவங்களுக்கு 850, மற்றவங்களுக்கு 175 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மெயின் டாபிக் கவர் பண்ணிட்டோம். மற்றது எல்லாமே இதெல்லாம் ரோல்ஸ் தான். என்ன ரோல், என்ன ரெஸ்பான்சிவ் பண்ணணும், ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நம்ம மற்ற எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அதே டிஸ்கிரிப்ஷன், அதே சைஸ் தான் இருக்கும். ஸோ அதை மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மெயின் டீட்டெயில். கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ. வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ எல்லாத்தையுமே நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.